மக்களை பார்க்கக்கூடாது என சொல்லும் ஒரே கட்சி விடுதலை சிறுத்தை கட்சி தான் எனவும், மக்களை பார்ப்பதற்கு தானே கட்சி வைத்திருக்கிறோம் எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சூறாவளி சுற்றுப்பயணத்தில் பேசிய போது அவர் இதனை தெரிவித்தார். பத்திரிகையில பார்த்தேன், எடப்பாடி பழனிசாமி அடுத்த வருஷம் வருகின்ற தேர்தலுக்கு இப்பவே படிக்க ஆரம்பிச்சுட்டாருங்கிறார். அதுக்கு மேல சொல்றாரு, நாங்கெல்லாம் அன்னைக்கே படிச்சு அன்னைக்கே பரீட்சை எழுதுவோம் சொன்னாரு. அப்படியே பையன் எழுதுறாங்க. ஒரு டிகிரி படிக்கணும்னா 3 ஆண்டு ஆகும். அந்த டிகிரி படிக்கிற பையன், அந்த பட்டப்படி படிக்கிற பையன் குறிப்பிட்ட நாள் கல்லூரிக்கு போனா தான் எலிஜிபிள் பரீட்சை எழுதுறதுக்கு. அங்க இருக்கிற பல்கலைக்கழகம் அனுமதிக்கும். அது கூட தெரியாது இப்படி பேசுறாரு. தயவு செய்து விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் அவர்களே, மாணவர்களை நீங்க இணைக்காதீங்க. நீங்க வேற ஏதாவது உதாரணம் சொல்லுங்க, நான் வேண்டாங்கள. ஏதாவது அன்னைக்கு படிச்சுட்டு போய் பரீட்சை எழுத முடியுமா? அப்புறம் எதுக்கு வாத்தியார் திறந்தன அவருக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. வேணுமென திட்டமிட்டு மாணவர்களையும் தவறான பாதைக்கு அழைத்து செல்லாதீர்கள். அவர் தினந்தோறும் படிச்சுட்டு இருக்கிறாங்க. தினந்தோறும் படிச்சாதான் கடைசியில முழு பரீட்சை வருகின்ற பொழுது முழுமையான தேர்வு எழுதி அதிக மதிப்பெண் பெற்று வெற்றி பெறுவாங்க. அதுபோல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் இருக்கின்ற 234 தொகுதியிலும் இன்றைக்கு எழுச்சி பயணம், சூறாவளி எழுச்சி பயணம் மேற்கொண்டு மக்களை சந்தித்து மக்களுடைய குறைகளை கேட்டு அறிந்து அதை அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் நிறைவேற்றப்படும். திருமாவளவன் அவர்களே, மக்களை சந்திப்பது தவறா? மக்களை சந்திப்பது தவறா? அது அப்படித்தான் அவர் சொல்றாரு. நான் போய் ஊரா போய் மக்களை சந்திச்சுட்டு இருக்கிறேன். இவரு ஒரே இடத்துல இருந்து ஒரே நாள்ல பரீட்சை எழுதி பாஸ் பண்றாரு. எப்படி இப்படிப்பட்ட கட்சி எல்லாம் கூட்டணியில அங்கமைக்கு திமுக இவரெல்லாம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தா மக்களுக்கு நன்மை செய்வாங்களா? மக்களை பார்க்க கூடாது என்று சொல்லுகின்ற ஒரே கட்சி விடுதலை சிறுத்தை கட்சி தான். ஏன் அவர் என்ன சொல்லியிருக்கணும்? பரவாயில்ல, எடப்பாடி பழனிசாமி ஊரா போய் மக்களை சந்திக்கிறாரு, மக்களுடைய பிரச்சனை பார்க்கிறாரு அப்படின்னு சொல்லியிருந்தா வரவேற்கலாம். ஆனா நான் தமிழ்நாடு முழுவதும் எழுச்சி சுற்றுப்பயணத்தை மேற்கொள்கின்ற பொழுது வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு தவறான அறிக்கை வெளியிடுறீங்களே, இதுல என்ன நியாயம்? மக்களை பார்ப்பதுக்கு தானே கட்சி வச்சிருக்கிறோம்.